ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு மே 1 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரவி வந்து மீனாக்கு வந்து காசு குடுக்குறாருல்ல. அப்புறமா அண்ணாமலை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னோனே வாங்கிக்கிறாங்க. அப்புறம் இங்க என்ன ஆகுது அப்படின்னா, விஜயா வந்து இந்த மாரி இந்த வீட்ல வந்து நான் தான் உன்ன தெண்டமா கொண்டு வந்து இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். சும்மா தானே இருக்கிறா அப்படின்னோனே, இதுல மனோஜ் வேற சும்மா இல்லாம என்ன சொல்றாருன்னா, நாங்கலாம் பிசினஸ் பண்றவங்க. நீங்கலாம் தினக்கூலிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவையும், ரவியையும் பார்த்து சொன்னோனே, இவங்க 2 பேரும் திட்டுறாங்க. அப்புறமா தான் விஜய் இந்த மாரி சொல்லிட்டு, எப்படியா இருந்தாலும் இவ வந்து டெய்லி சம்பளம் வேலைக்கு போனா இவளுக்கு மாச சம்பளம் தானே வரும். இவ என்ன அப்படியே இதுவாவா ஆயிறப்போறா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போதே, மனோஜ் வந்து அமைதியாயிடுறாரு. இப்ப மாடியில வந்து முத்து, ரவி, மனோஜ் 3 பேருமா பேசிட்டு இருக்கும்போது, "நீ எதுக்குடா அம்மாகிட்ட வந்து இந்த மாரி அம்மா முன்னாடி, அப்பா முன்னாடி வச்சு அவளுக்கு வந்து காசு குடுத்த? அவன் பொண்டாட்டிக்கு நீ காசு குடுக்கணும்னா தனியா குடுத்துருக்க வேண்டியதானே? இப்ப பாரு அம்மா வந்து ரோஹிணிய தான் திட்டுறாங்க" அப்படின்னோனே, அம்மா அவள்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்றாங்க. அவ டெய்லி என்கிட்ட பேசு பேசு சொல்றான்னோனே, இப்ப முத்துவும், ரவியும் சேர்ந்து அட்வைஸ் பண்றாங்க. "இந்த மாரிலாம் இருக்காதடா, நீ பேசு. அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நீ வந்து இந்த மாரி நடந்துக்கணும்ல." அப்படிங்கிற மாரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கீழ என்ன ஆகுதுன்னா, ரோஹிணி, ஸ்ருதி, மீனா இவங்க 3 பேர் பேசிக்கிறாங்க. அப்போ உடனே ரோஹிணி வந்து சொல்றாங்க, இந்த மாரி அத்தை என்ன வந்து எப்ப பார்த்தாலும் ஆன்டி வந்து என்ன சத்தம் போட்டுட்டே இருக்கிறாங்கன்னோனே, இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க முன்னாடி என்னையுமே அப்படிதான் திட்டிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட எப்படி சமாதானப்படுத்துறேன்னே தெரியாது. அதுக்காக தான் நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன். பார்வதி ஆன்டிய போய் பாருங்க. அவங்கள பார்த்தா அவங்க சொன்னா ஆன்டி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இந்த மாரி அத்தை எதுனாலுமே இந்த மாரி பரிகாரம், சாமியாரு அதெல்லாம் நம்புவாங்கல்ல. பேசாம நம்ம ஒரு சாமியார செட் பண்ணி, அவங்கள கொண்டு வந்து இந்த மாரி நீங்க உங்க மூத்த மருமகளால தான் உங்க வீடு இப்படி இருக்குது. நீங்க அவங்க சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அத்தை வந்து ஆன்டி வந்து உங்கள மன்னிச்சுருவாங்கல்ல அப்படின்னோனே, இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி மீனாவ பார்த்தோனே அமைதியாயிடுறாங்க. இல்ல கொஞ்சம் பேர் இந்த வீட்ல என் வாழ்க்கையில விளையாடுறதுக்கே இருக்காங்கன்னோனே, இப்ப மீனா வந்து கோவப்படுறாங்க. என்ன தானே சொல்றீங்க? எதுக்கு அப்படி சொல்றீங்கன்னோனே, ஆமா நீங்க வந்து அந்த ப்ரவுன் மணிய பார்த்தப்போ என்ன தனியா கூப்பிட்டு கேட்டுருக்க வேண்டியது தானே. எதுக்கு வீட்ல வந்து எல்லார்கிட்டயும் சொன்னீங்க அப்படின்னோனே, இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி அதுக்காக அத்தை, மாமா கிட்ட பொய் சொல்றீங்களே, எங்களாலலாம் அப்படி பொய் சொல்ல முடியாது. நீங்க மாட்டிட்டீங்க அவ்வளோதான். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி மீனா சொல்றாங்க. அப்புறமா ஸ்ருதி வந்து ரோகிணி அங்கருந்து போயிடுறாங்க. அப்ப ஸ்ருதி கிட்ட மீனா கேட்குறாங்க, நீங்க தானே ஆரம்பிச்சு விட்டீங்க. இப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு போங்கன்னோனே, அவங்களே அதுக்கு தயாரா இல்ல. நம்ம ஸ்பேஸ்க்குள்ளேயே நம்ம நின்னுக்கிறது தான் மீனா நல்லது சொல்லிட்டு ஸ்ருதி போயிடுறாங்க. இப்ப ரோஹிணி வந்து பார்வதிய பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. இப்போ நாளைக்கு என்ன அப்டின்னா, விஜயாவும் பார்வதி வீட்ல இருந்துட்டு, அ ரோஹிணி வந்து வெளியில ஒளிஞ்சு நிக்கிறாங்க. பார்வதி கிட்ட வந்து விஜயா கேட்குறாங்க இந்த மாரி, "உனக்கு வந்து வசியம் செய்ற ஒரு சாமியார்னா தெரியும்ல, கேரளால இருக்கிறவரு. அவர போய் பார்க்கணும்னோனே" எதுக்குன்னோனே, இந்த மாரி மனோஜையும், ரோஹிணியையும் பிரிக்கணும் அப்படிங்கிற மாரி விஜயா சொல்றாங்க. இப்போ அவங்க போனோனே, ரோஹிணி போயி பார்வதி கிட்ட வந்து கேட்குறாங்க. இந்த மாரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா ஆன்ட்டி? நீங்க அவங்க எந்த சாமியார்ட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு என்ட்ட சொல்லுங்கன்னோனே, அவங்க மனோஜுக்கு வேற கல்யாணம்லாம் பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்கல்ல. நீங்க எந்த சாமியார்ட்ட போனீங்களோ, அந்த வசியம் பலிக்காம இருக்கிறதுக்கு நானும் அவர்கிட்ட போய் எதுனாச்சும் பண்ணணும்ல அப்படிங்கிற மாரி ரோஹிணி கேட்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க.